இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபீஷியல்லையும் பண்ணுவேன், தனிக்காட்டு ராஜாலையும் போடுவேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ ரெண்டுலேயுமே தூக்கப்பட்டுச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த வீடியோ கொடுத்து அவங்களோட பேஜ்லேயும் இதை ஷேர் பண்ண வைப்பேன். அதனால் நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அதுக்கு லைக்கும் ப்ளஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன மேட்ரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். என்னென்னா, தம்பி இந்த மாதிரி நெட்வொர்க்லேருந்து நெட்வொர்க் மாற்றினப்பா, ஓகேங்களா? வோடஃபோனு, ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல், இந்த இது, அதாவது வோடஃபோன்னா வோடஃபோன் ஐடியா ரெண்டும் சேர்த்து விஐன்னு வரும். அதையும் நான் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வோடஃபோன்லேயே பிறந்து வோடஃபோன்லேயே வளர்ந்த சில வோடஃபோன் வாசிகளும் பார்ப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வோடஃபோன் வாசி தான். இன்னும் சொல்லப்போனால் 1 year பிளான் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே. அப்படி இருக்கிறவங்க எனக்கு ஜியோ மாற்றணும் சார், ஏன்னா எனக்கு வோடஃபோன் ஒர்க் ஆகலை, பிஎஸ்என்எல் ஒர்க் ஆகலை, ஏர்டெல் சில சமயம் டவரே கிடைக்க மாட்டேங்குது, டேட்டாவும் யூஸ் பண்ண முடியல, ஜியோ தான் நல்லா போயிட்டுருக்குன்னு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட அன்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி எம்என்பி மாற்றுறாங்க இல்லைங்களா? மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது. அது லைனில் மாற்றி தர்றதுக்கும் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க ஜியோவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க. ஜியோங்கிற ப்ராடக்டை அங்கங்கே இருக்கிற ரீட்டெயில் ஷாப்லலாம் போனீங்கன்னா, இப்போ ஒரு புக் சென்டர் இருக்கும், என்ன நோட் புக்கு இதெல்லாம் வாங்குவீங்களா, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, அங்கே அவங்க ஜியோ சிம்லாம் போடுவாங்க. இந்த மொபைல் ஷாப்லாம் போனீங்கன்னா அவங்க ஜியோ சிம் போடுவாங்க. இவ்வளோ ஏன் நம்ம நார்மலாக பரிச்சயமான சில இதெல்லாம் இருக்குல்ல, மளிகை கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ சிம் போடுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இந்த பொட்டி கடைன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? அங்கெல்லாம் ஏர்டெல்லு இதுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஷாப்புக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டீம்னு ஒன்று இருக்கும். ப்ளஸ் நாங்கள் ஜியோ பாயிண்ட் அஃபீஷியலாக உள்ள ஜியோ பாயிண்ட்டு, ஓகேங்களா? ஜியோ பாயிண்ட்டோட ஸ்டாஃப் எங்ககிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அருகில் உள்ள ஜியோ பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா காஸ்ட்டு, அதுவே லைனில் வந்தீங்க அப்படின்னா முழுக்க இலவசமாக பண்ணி தருவாங்க, ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. பஞ்சாயத்து ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். உங்களுடைய ஆதாரில் நீங்கள் போட்டு வாங்கி நீங்கள் எம்என்பி பண்ணி அந்த சிம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா, உங்களோட ஆதாரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் ஜியோ பாயிண்டில் ஹெல்ப் பண்ணி நாங்கள் வாங்கி தருவோம், ஓகேங்களா? ஆனால் உங்கள் பேரில் வாங்கலை, வேறு ஒரு பேரில் இருக்குப்பா, அல்லது உங்கள் சொந்தக்காரங்க பேரில் கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரில் கூட இருக்கலாம் அப்படின்னா, அதை கூட அவங்களுடைய கன்சர்ன் வச்சு நம்ம அவங்களே நேரில் வர வச்சு பயோமெட்ரிக்கோ ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனோ போட்டு வாங்கிடலாம். இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. உங்ககிட்ட வெறும் சிம்மை மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரீயாக தரோம், ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் சிம்மை கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கழித்து போட்டுங்க, ஒரு 4 நாள் கழித்து போட்டுங்க, ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொல்லி வாங்கினாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த சிம்மை வாங்காதீங்க, ஓகேங்களா? ஒன்று சிம் வாங்காதீங்க. அப்படி சிம் வாங்காதீங்க. அப்படி வாங்கி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கால்ஸ் நிறைய வரும், கம்பெனி ரிலேட்டடாக. நீங்கள் எந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த நெட்வொர்க்லேருந்து வரிசலாக உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லி கேன்சல் அடிச்சு விட்ருங்க. என்ன, உங்கள் ஆதார், உங்கள் வெரிஃபிகேஷன், உங்கள் ப்ரூஃபை வச்சு வெரிஃபை பண்ணாமல் உங்கள் கையில் சிம்மை கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 90% நான் சொல்லுவேன், 99.9999999 எத்தனை 9ஓ அத்தனை 99.99% பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஆதார் ப்ரூஃபில் வெரிஃபை ஆன சிம் கிடையாது, வேற ஒரு ஆதாரில் போட்டு வச்ச சிம்மு அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க. ஏன்னா என்னுடைய ஆதாரை வச்சு, என்னோடய கன்சர்ன்ஸுக்கு வச்சு கேன்சலேஷன் தான் தம்பி, இது எங்களை டார்கெட் ப்ரெஷரு அப்படின்னு சொல்லி என்னுடைய மேலாளரே என்னை வச்சு ஒரு 4-5 சிம் போட்டிருக்காரு. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவர் மட்டும்தான் போட்டு கொடுப்பாரா, நான் போட்டு கொடுக்கக்கூடாதா? அப்படி இருக்கிறப்ப நீங்களும் கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் ஜியோ பாயிண்ட்டுக்கு எம்என்பி மொபைல் நெட்வொர்க் போர்ட்டபிலிட்டி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 300 ரூபா செலவு பண்ணி உங்களோட சிம்மை உங்களோடதாகவே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இலவசமாக பண்ணுறேன், இலவசமாக ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க, கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பரை வேற ஒருத்தவங்களுடைய ஆதார் ப்ரூஃபில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா எம்என்பியில் அந்த ஆப்ஷன் இருக்குது.
வேற ஒரு ஆதார் ப்ரூஃபில் மாற்றிக்க முடியும். அதே சமயத்தில் நான் ஜியோ தப்பா பயன்படுத்தினேன். எனக்கு அதாவது என் மச்சான் பேரில் இருக்கிற ஆதாரில் நான் வாங்கினது ஏன் ஆதாருக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் ஹைலி ஹைப்போதெட்டிக்கல் கொஷின். சத்தியமாக மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம். மாற்றினாலும் ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து உங்களுக்கு ரீவெரிஃபிகேஷன்லேருந்து நேரடியாக உங்களுக்கு ட்ராயே வந்து ஃபோன் அடித்து எதனால் மாற்றுறீங்க ஏன் மாற்றுறீங்கன்ட்டு உங்களை கேள்விக்கிட்டே குறைஞ்சிருவாங்க. ஏன்னா இது வந்து உங்கள் ப்ரூஃபில் வாங்குறது அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி, இன்னொருத்தவங்களோட ப்ரூஃபில் வாங்குறது இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி. நீங்கள் வேறு நெட்வொர்க் மாற்றி உங்களுடைய ப்ரூஃபில் நீங்கள் வாங்கினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே நெட்வொர்க்கை ஒருத்தங்க வாங்கி அதே இதில் அதே ஆன் டைமில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரூஃபுக்கு மாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது ட்ராயோடைய ரூல்ஸின் படி ராங் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஜியோ சம்மந்தமான விஷயங்கள், அதுவும் சில விஷயங்கள்ல நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும். யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட கேட்டால் என்ன மாதிரியான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு வந்து உங்களில் ஒருத்தனாக நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் இனி உங்களுக்கு வாடிக்கையாக வரும். ஓகேங்களா? வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பேசுங்க. ஓகேங்களா? அதை நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேலிடான விஷயமா இருந்தால் மட்டுமே பேசப்படும். இன்வேலிடாக இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கே வந்து சம்டைம்ஸ் தோணும், இதெல்லாம் ஒரு விஷயமா, இது எதுக்கு நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு தோன்ற விஷயத்த நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப பேசக்கூடாதுல்ல. என்ன தேவையற்ற விஷயங்களை பேசி நம்மளோட நேரத்தையும் நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை அல்லது நம்ம பேஜில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணாதவங்களாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளையும் வைரல் பண்ணி விடுங்க. இது மாதிரி சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அதை உங்களில் ஒருத்தனா நான் வந்து பதில் சொன்னோம். ஆஸ் அ கம்பெனி ஸ்டாஃபாகவும் சரி, பர்சனலி ஐ எம் அ கன்சியூமர், 16 மணி நேர கன்சியூமராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ரைட்டு, டாட்டா. இந்த வருஷம் நம்ம வருஷம். கைஸ் அப்படி யாராவது ப்ரூஃப் மாற்றினாங்க, இந்த மாதிரி போக்குவரத்து பிரச்சனை அப்படின்னா நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கோங்க.